வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வியூகம் அதிமுக தாவேகா கூட்டணி அமைய போகிறதா, என்னத்தை சொல்லியிருக்கிறார் நம்முடைய விஜய் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்குறோம். தமிழக சட்டப்பேரவைக்கான பொதுத் தேர்தல் 2026 அதாவது இன்னும் 7 மாத காலத்தில் நடைபெற இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா புதியதாக நம்முடைய தமிழ் திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய முன்னணி நடிகர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற ஒரு கூட்டணியை உருவாக்கி அதற்கான முயற்சிகள் எல்லாம் முன்னெடுத்து வராரு. அவருடைய இந்த முடிவுக்கு சில முக்கிய காரணம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அரசியல் வட்டாரத்தில் அது இப்போ பேசுபொருளாக மாறி இருக்கு. அதாவது விஜய் முதல்வர் வேட்பாளர் விவகாரத்தில் உறுதியாக இருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி என்பது கண்டிப்பாக கிடையாது. அப்போ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணியை அமைக்கணும், அது வலுவாக இருக்கணும் அப்படின்னா அதிமுகவிலிருந்து கழட்டி விட்டப்பட்டவங்களெல்லாம் சேர்க்கணும். அப்போனா ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய தமிழ் கட்சிக்கு தலைவராக இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி, இவங்களெல்லாம் இணைச்சி ஒரு கூட்டணியை விஜய் உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா என்ன திட்டத்தை திட்டுறாருன்னா, நம்ம தாவேக்கா பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய வாக்கு வங்கிகளாக இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களுடைய வாக்கை நடுநிலை வாக்காளர்களுடைய ஓட் பேங்கையும் தான் அஃபெக்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுடைய வெற்றி என்பது அசூரமாக இருக்கும் அப்படின்றது விஜய் அவர்களுடைய கணிப்பாக இருக்குது. ஆனால் இது எல்லாம் பார்த்தா விஜயோட தனிப்பட்ட முடிவு கிடையாது. டெல்லியிலிருந்து ஆப்ரேஷன் வி அப்படின்ற பெயரில் விஜய் ஒரு முன்னாள் அரசியல் தலைவர் இயக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு பரபரப்பான தகவலானது வெளியாகி இருக்கிறது. அரசியல் விமர்சகர்களுடைய கருத்துப்படி 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம், ஓ பன்னீர்செல்வம், டிடி தினகரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இவங்களுடைய கூட்டணி அமைப்பதற்கான 99% வாய்ப்பு என்பது உறுதியாகி இருக்கு. தென் தமிழகத்தில் அதிமுக கூட்டணிக்கு இது பார்த்தா பெரிய பின்னடைவாக பார்க்கப்படும். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டிடிவி ஆதரவாளர்கள் ஓட் பேங்க்கும் ஓபிஎஸோட ஓட் பேங்க்கும் அங்கே அதிகம். அப்போது இவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா தாவேக்கா பக்கம் இழுக்கும்போது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வடக்கில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்வாக்கு என்பது குறைவு. அவங்களுடைய ஓட் பேங்க் என்பது கொங்கு மண்டலம், அந்த தென் மண்டலத்தில் தான். அப்படி இருக்கும்போது அந்த அதிமுகவோட அழி வயிற்றிலே புளிய கரைக்கிற வேலையை நம்ம விஜய் எடுத்துட்டாரு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் திமுகவினுடைய எதிர்ப்பு சிறுபான்மையினர் வாக்கு, ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியில் சிறுபான்மையினர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓட் பேங்க் என்பது 0 அப்படின்றது தெளிவாக இருக்கு. அப்போ திமுக பக்கம் சாய்வாங்க இல்லையா, திமுகவையும் விரும்பாத ஒரு சில சிறுபான்மையினர் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய ஓட் பேங்கையும் தாவேக்காவுக்கு இழுப்பதற்கான வேலைகளை நம்முடைய விஜய் செஞ்சுட்டு இருக்காராம். தற்பொழுது பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அமமுக மற்றும் அதிமுக இடையே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கருத்து வேறுபாடுகள் என்பது இருக்கிறது. இதனால் அவர் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறி விஜயுடன் இணையலாம் என்ற தகவலும் ஒரு பக்கம் பேசப்படுகிறது. எதுவும் நடக்கும் இந்த அரசியல் உலகத்தில் இருந்த பொழுது விடிஞ்சா என்ன நடக்கும்ன்றதே நம்மளால சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பொழுது யூகத்தின் அடிப்படையிலேயே பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வனும் தாவேக்காவில் இணைவார்கள் அப்படின்ற ஒரு கருத்தானது வெளியாகி இருக்கிறது. நீங்கள் இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.